தான் பண்ணாங்க. நானே ஒரு ஃபேனாக தான் போய் நின்னேன். அதுவும் இங்கே நின்று பார்க்கலாம் அப்படின்னு தான் போனேன். ஆனால் ரொம்ப நேரமாக விஜய் வரல. அதனால தான் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த பக்கமாக போனால் வந்து தெரிவார் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு தடவையாச்சும் ஃபேஸ் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம வீட்டுக்கிட்டே இருந்துட்டு விஜய் வராருன்னு பார்க்கலன்னா எப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் போனேன். ஆனால் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் கரூர் டைம் அங்கே போகலான்னு இருக்கும் போது ஒரு 10 o'clock இருந்தே இங்கே வந்து ஒரு கூட்டமாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. விஜய் வராங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு நானே 3:30க்கு மேலே வந்து ஒரு 6:30ன்னு சொல்லிட்டு ஒரு 4 hours மேலே நானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஜய் வந்துடுறாரு, அவ்வளோதான் பைபாஸ் கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் வர பின்னாடி எப்படி அப்படியே ரஷ்அப் பண்ணி ரொம்ப புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானே இங்கே நின்றுட்டு இருந்தது அப்படியே அங்கங்கே தள்ளிட்டு போயிட்டாங்க. அது வரையும் போயிட்டேன். நான் மட்டும் இல்லை, என் கூட ஒரு 2-3 பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்களும் சேர்ந்து மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் நான் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம்னு சொல்லிட்டு மாட்டி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படியாச்சும் விஜயை கூட பார்க்கவே வேண்டாம், நம்ம எப்படியாச்சும் உயிர் பொழைச்சி வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த வேர்வை ஸ்மெல் அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ்அப்பாக இருந்ததுனால ரொம்ப முடியல. சரி வெளியில் போயிடலான்னு சொல்லிட்டு விஜய் பார்க்க கூட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பிஎஸ்என் அந்த காலேஜ் இருக்குது, அந்த நர்சிங் காலேஜ் கேட் வழியாக ஏறி குதிச்சு அப்படி பின்னாடி வழியாக பேக் சைடு வழியாக போய் காம்பவுண்ட் ஏறி குதிச்சு நான் அப்படி சுற்றி கோயம்புத்தூர் ரோடு வழியாக